أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم أعوذ بالله من الشيطان الرجيم الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا قيما لينذر بأسا شديدا من لدنه ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا حسنا அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இவ்வாறாக சிறப்பான முறையிலே அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றியும் அவனது தூதராகிய நமது தலைவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்வியல் நெறிமுறைகள் பற்றியும் பல கருத்துக்களை பேசுவதற்கும் கேட்பதற்குமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கின்றான். இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே எல்லா காலத்திலும் எல்லா புகழும் உரித்தானதாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் யாரெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக உழைத்தார்களோ அவர்கள் அனைவர் மீதும் நம் மீதும் கியாமத்து நாள் வரை யாரெல்லாம் இந்த நேரிய வழியை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பிற்குரிய எனதருமை சகோதரர்களே, நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக நடைபெறக்கூடிய பல்வேறு தவறான பிரச்சாரங்கள் இவைகளை பற்றிய செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த வகையிலே சென்ற முறை நான் இங்கு வந்திருந்த பொழுது இஸ்லாத்திற்கு எதிரான பிரச்சாரம் ஒரு வரலாற்று பார்வை அப்படிங்கிற அடிப்படையில் சில செய்திகளை பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக நாம் சில கருத்துக்களை விளங்குவதற்காக முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அது என்னவென்று சொன்னால், இஸ்லாத்துக்கு எதிராக ஏன் பிரச்சாரம் செய்யப்படுகிறது, ஏன் இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்யப்பட வேண்டும், இதனுடைய அடிப்படை காரணம் என்ன என்பதை நாம் சிறிது கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை சரியாக புரியவில்லை என்று சொன்னால் அதற்கு அடுத்தபடியாக இதன் காரணமாக வரக்கூடிய பிரச்சாரங்கள், அதை எப்படி எதிர்கொள்வது, நமது பொறுப்புகள் என்ன, இது போன்ற பல செய்திகளை சரியான முறையிலே நம்மால் விளங்க முடியாது. இப்போ அந்த வகையிலே ஏன் இஸ்லாத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்யப்படுகிறது, இதை விளங்குவதற்கு சில அடிப்படைகளை நாம் புரிந்தாக வேண்டும். அந்த அடிப்படை என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய வேர்ல்ட் வியூ, இஸ்லாமிய உலக பார்வை எப்படி, இஸ்லாம் அல்லாத மற்ற அனைவர்களும் எப்படி பார்க்கிறார்கள், இந்த அடிப்படையை நாம் சிறிது சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான அடிப்படை இருக்கிறது. என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் படைத்த ரப்புல் ஆலமீனாக இருக்கின்றான். அல்லாஹு ரப்பு, நாம் அனைவரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய என்னது அடிமைகளாக இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவற்றிற்கும் உரிமையாளனாக இருக்கிறான், ஓனராக இருக்கிறான், மாஸ்டராக இருக்கிறான், முழு எஜமானனாக இருக்கிறான். நாம் அவனது கட்டளைகளை பின்பற்றக்கூடிய, அடிபணிந்து நடக்க அவசியமுடைய அவனது அடிமைகளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு நமது உரிமையாளன், நமது படைப்பாளன், நமது ரப்பு, நாம் அவனது அடிமை. அல்லாஹு அனைத்திற்கும் சொந்தக்காரன். அவன் கட்டளைகளை இடுவான், அதை ஏற்று பின்பற்றி கேள்வி கணக்கின்றி நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு அடிமைகளாக நம் மீது இருக்கிறது. இதில் முஸ்லிம்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப நமது வாழ்க்கையின் நோக்கம் என்றால் எதுவாக இருக்க வேண்டும், யார் நமது வாழ்க்கையின் நோக்கத்தை நிர்ணயிக்க வேண்டும்? இஸ்லாமிய பார்வையிலே யார் நிர்ணயிப்பார்கள்? மனிதர்களாக கோடி கூடி யோசித்து நமது வாழ்க்கையின் நோக்கம் இதுவாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்வார்களா, அல்லது யார் முடிவு செய்ய வேண்டும்? ரப்புல் ஆலமீன் முடிவு செய்ய வேண்டும். அப்ப நாம் எதற்காக படைக்கப்பட்டோம், நமது வாழ்விற்கு என்ன நோக்கம், இதை யார் முடிவு செய்வார்? யாரால் முடிவு செய்யப்படும் என்றால் அது ரப்புல் ஆலமீனால் முடிவு செய்யப்படும். அப்படி என்றால் சுருக்கமாக சொல்ல போனால், இந்த அடிப்படையை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிம், இறைவனை ரப்பாக ஏற்றுக்கொண்டவன், நமக்கும் அவனுக்கும் உள்ள இந்த உறவை உணர்ந்து கொண்டவன், அவன் நன்றாக விளங்கிக் கொள்வான், இந்த உலகத்தை நாம் இஷ்டப்படி வாழ முடியாது.
நாம் நினைத்த மாதிரி வாழ முடியுமா? வாழ முடியாது. ஏன் வாழ முடியாது? ஏனென்றால் நம்மை படைத்த ரப்பு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான். அந்த கட்டளையை மீறி வாழக்கூடிய உரிமை நமக்கு கிடையாது. ஆகவே நாம் இஷ்டத்துக்கு வாழ முடியாது. இப்படி ஒரு அடிப்படையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலே முஸ்லிம்கள் அல்லாத, இஸ்லாம் அல்லாத மாற்று கொள்கையை பின்பற்றக்கூடிய மக்கள், அது வேறு மதங்களை பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, அல்லது மதமே இல்லை என்று மறுக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, இவர்களது உலக பார்வை எவ்வாறு இருக்கிறது? அதில் ஒரு மிக அடிப்படையான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், பொதுவாக அதுவும் குறிப்பாக மேலை நாடு பல்வேறு புரட்சிகள் எழுச்சிகள் ஏற்பட்ட பிறகு இன்று ஜனநாயக கொள்கை, சுதந்திரம் என்று பல்வேறு கருத்துக்கள் பேசப்படக்கூடிய இந்த காலகட்டத்திலே பொதுவாக அனைவரிடமும் இருக்கக்கூடிய கருத்து பதிவு என்னவென்று சொன்னால், மனிதன் என்பவன் சுதந்திரமானவன், அவனை எதுவும் கட்டுப்படுத்தக்கூடாது என்ற கொள்கை இருப்பதை பார்க்கிறோம். மனிதன் எப்படிப்பட்டவன்? மனிதன் டோட்டலி ஃப்ரீ. அப்ப எந்த கட்டுப்பாடும் அவனுக்கு மேல் இருக்க முடியாது. இந்த கட்டளையினால் அதை பின்பற்ற வேண்டும், இதனால் இதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அப்படி என்றால் எது நல்லது எது கெட்டது என்பதை எப்படி தீர்மானிப்பது? அதை மனிதர்களை ஒன்று கூடி அவர்களது அறிவை கொண்டு அனுபவத்தை கொண்டு முடிவு செய்து கொள்ள உரிமை இருக்கிறது. மனிதர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒன்றை கெட்டது என்று முடிவு செய்தால் அதை தவறு என்று ஏற்றுக்கொள்ளலாம். மனிதர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒன்றை நல்லது என்று முடிவு செய்தால் அதை நன்மை என்று ஏற்றுக்கொள்ளலாம் என்ற உரிமை மனிதனுக்கு இருக்கிறது. ஆகவே சூழலுக்கு ஏற்ப, வளர்ச்சிக்கு ஏற்ப, முன்னேற்றத்திற்கு ஏற்ப நன்மை தீமைகளை மாற்றி மாற்றி முடிவு செய்து கொள்ளக்கூடிய முழு உரிமை பெற்ற சுதந்திரமானவன் மனிதன் என்ற கருத்து இருப்பதை பார்க்கிறோம். அதே போல வேறு எந்த அதிகாரமும் மனிதன் மீது செலுத்தப்படக்கூடாது. அப்படி என்றால் மதம், மார்க்கம் என்று சொல்லக்கூடிய எதற்குமே அங்கு இடம் இல்லையா என்றால் இல்லை. அப்படி அல்ல பேச்சு. மதம், மார்க்கம் எல்லாம் இருக்கலாம். எங்கே இருக்கலாம்? அவரவர்களது தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருக்கலாம். தனிப்பட்ட வாழ்க்கை என்றால் அவர்களது அறைக்குள்ளே, அவர்களது தனிப்பட்ட வாழ்விலே, தனிப்பட்ட செயல்பாடுகளுக்காக, தனிப்பட்ட ஆன்மீக ஆத்மார்த்த திருப்திகளுக்காக கடவுளை வணங்கிக் கொள்ளலாம், வணங்காமலும் இருக்கலாம், என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். ஆனால் அதனுடைய தாக்கம் எங்கே இருக்கக்கூடாது? அவனது சமூக பொது வாழ்வையிலே, சமூக வாழ்க்கையிலே, பொது வாழ்க்கையிலே, அவனது பொருளாதார வாழ்க்கையிலே, கொடுக்கல் வாங்கல்களிலே, அரசியலிலே, இப்படிப்பட்ட எங்கேயும் என்ன இருக்கக்கூடாது? இவைகளுடைய தாக்கம் வரக்கூடாது. அப்ப மதம் என்பது இருக்கலாம், அவர்களுக்கு என்று சில ஆன்மீக கோட்பாடுகளை வைத்துக் கொள்ளலாம், இதிலெல்லாம் எந்த தவறும் இல்லை. ஆனால் எப்படி இருக்க வேண்டும்? இவைகள் பர்சனல் லைஃப்ல, பிரைவேட்டான வாழ்க்கையில மட்டும் இருக்கலாம். பொதுவான வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. ஆக இப்படிப்பட்ட இந்த அடிப்படை தான் செக்குலரிசம், அதாவது மதங்களுக்கு அப்பாற்பட்ட அடிப்படையில் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கோட்பாடு. சில இடங்களிலே செக்குலரிசம் என்றால் எல்லா மதங்களையும் சமனாக பார்ப்பது என்ற ஒரு கருத்து பதிவு இருக்கிறது. சில இடங்களில் செக்குலரிசம் என்றால் எந்த மதத்திற்கும் உரிமை கிடையாது, மதத்தையே கொண்டு வரக்கூடாது, மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு பார்வை இருக்க வேண்டும். எங்க? பொது வாழ்விலே, நமது பொருளாதார வாழ்க்கையிலே, சமூக வாழ்க்கையிலே, அரசியல் வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். தனிப்பட்ட முறையிலே எந்த கடவுளையும் எப்படியும் வணங்கி கொண்டு போங்கள், வணங்காமலும் போங்கள், அது உங்களது இஷ்டம் என்று சொல்லக்கூடிய பார்வை. இப்படிப்பட்ட பல அம்சங்களை உள்ளடக்கிய அம்சத்தை, ஒரு சூழலை பார்க்கிறோம். இப்ப இதுல என்ன பிரச்சனை? இந்த ரெண்டு அடிப்படை சித்தாந்தத்தில் என்ன பிரச்சனை? இந்த ரெண்டு சித்தாந்தத்தையும் நாம் திரும்பி யோசிப்பதாக இருந்தால், இஸ்லாம் என்ன சொல்கிறது? மனிதன் முழுக்க சுதந்திரமானவன் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுதா? இஸ்லாம் என்ன சொல்லுது? மனிதன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன். அப்ப முழுக்க சுதந்திரமான மனிதனை அடிமை என்று சொல்கிறது. அடிமை என்ற யாருக்கு அடிமை? படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு அடிமை. அப்ப மனிதன் அல்லாஹ் என்ன கட்டளையிட்டானோ அதை ஏற்றுக்கொண்டு பின்பற்றி நடப்பதற்கு கடமைப்பட்ட அல்லாஹ்வுடைய அடிமை. இந்த வகையிலே சுதந்திரமானவன் இல்லை என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் அங்கு என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், எந்த கட்டுப்பாடு மற்ற முழு சுதந்திரமானவன் மனிதன், அவனை எதுவும் கட்டுப்படுத்தக்கூடாது. கட்டுப்படுத்தக்கூடிய எந்த அம்சமாக இருந்தாலும் அது மறுக்கப்பட வேண்டும். தனிப்பட்ட ஆன்மீக ரீதியான திருப்திகளை நீங்கள் அடைந்து கொள்ளலாம், பொது வாழ்க்கையிலே வரக்கூடாது. இந்த ரெண்டு அம்சம் இருப்பதை பார்க்கிறோம். மனிதன் முழுக்க சுதந்திரமானவன், மனிதன் இறைவனுக்கு கட்டுப்பட்டவன். இந்த பிரதானமான அடிப்படை முஸ்லிம்கள் அல்லது இஸ்லாமிய கொள்கை, இஸ்லாம் அல்லாத மற்ற கொள்கைகளுக்குள்ள ஒரு அடிப்படையான வேறுபாடு என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப இதனால என்ன பாதிப்பு என்றால்,
மற்ற மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் அல்லது இஸ்லாத்தை பின்பற்றாத அனைவரையும் நீங்கள் வேண்டிய மாதிரி வளைக்க முடியும், வேண்டிய மாதிரி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வைக்க முடியும். இன்றைய 21வது நூற்றாண்டிற்கு ஏற்ப நமது மார்க்க அடிப்படை கொள்கைகளை சித்தாந்தங்களை நாம் வளப்படுத்திக் கொள்ள வேண்டும், முன்னேற்ற பாதைகளை செலுத்த வேண்டும், மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும், பொருத்தத்திற்கு ஏற்ப வளைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இதே விஷயத்தை ஒரு முஸ்லீமிடம் சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? எதையும் மாற்றி அமைப்பதற்கு அங்கே என்ன இல்லை, அனுமதி இல்லை. இஸ்லாம் சில இடங்களிலே சில அனுமதி வழங்கி இருக்கிறது. அந்த வரையறைக்கு உட்பட்டு தான் என்ன செய்ய முடியும், நமது அந்த இன்டர்பிரேஷன், நமது அதாவது அதை பற்றி உள்ள பார்வைகளை பார்க்க முடியுமே அல்லாமல் அடிப்படைகள் தெளிவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே ஒரு முஸ்லீம் போய் நீங்கள் உங்களது மார்க்கத்தை இப்படி வளைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் குர்ஆன்ல இருக்கிறதா மார்க்கம், அவன் பின்பற்றாதவனாக இருப்பான். ஆனா என்ன செய்ய மாட்டான், குர்ஆன் என்ன சொல்றது அதான் மார்க்கம், அதில் எதுவும் மாற்ற முடியாது. அது எங்க கண்ட்ரோல்ல உள்ளதில்லை. ரசூலே பல தடவை சொல்றாங்க, குர்ஆன் என்னுடைய கண்ட்ரோல்ல, நான் செய்ய நினைச்ச மாதிரி மாற்ற முடியாது. இது ரப்புல் ஆலமீன் என்ன சொன்னானோ அதை தான் நான் சொல்லலாம். கூடுவதற்கு குறைப்பதற்கு நபிக்கே அனுமதி கிடையாது. இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இப்படி ஒரு பிரச்சனை இருப்பதை பார்க்கிறோம். அப்ப முஸ்லீம்கள் என்ன செய்ய முடியாது, நினைத்த மாதிரி சட்டங்களை, நினைத்த மாதிரி கொள்கைகளை, நினைத்த மாதிரி விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வைக்க முடியாது. என்ன காரணம்? ஏனென்றால் நம்ம என்ன சொல்றோம், இந்த கட்டளை எல்லாம், இந்த வழிமுறை எல்லாம் ரப்புல் ஆலமீன் தர வேண்டும், ரப்புல் ஆலமீன் தந்ததை தான் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். நாம் இஷ்டத்திற்கு இறைவனுடைய கட்டளைக்கு மறுப்பான விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அனுமதி இல்லை என்று முஸ்லிம்கள் தடையாக இருப்பார்கள். இது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இந்த வகையில் நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தின் எந்த ஒரு சிறிய பகுதியையாவது ஒருவன் இல்லை என்று மறுத்தால் அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கோட்பாடு எப்படி, உதாரணமாக மார்க்கத்தின் அடிப்படைகள், ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிப்படைகள், உதாரணமாக திருக்குர்ஆன் வசனங்கள், திருக்குர்ஆன் வசனத்தின் ஏதாவது ஒரு பகுதியை ஒருவன் மறுக்க முடியுமா? திருக்குர்ஆனின் ஒரு வசனத்தை, இந்த வசனம் எல்லாம் இன்றைய காலத்துக்கு தேவையில்லை, இதை நாம் மறுத்துக் கொள்ளலாம், இதில் இத்தனை வசனங்களை மட்டும் பின்பற்றினால் போதும் என்று சொல்ல முடியுமா? இப்படி சொன்னால் அவன் முஸ்லீமா இருக்க முடியாது. அது மட்டுமல்லாமல் இஸ்லாமிய சமுதாயமே அவனை முஸ்லீம் என்று ஏற்றுக்கொள்ளாது. இஸ்லாமும் ஏற்றுக்கொள்ளவில்லை, முஸ்லீம் சமுதாயத்தில் யாரும் என்ன செய்ய மாட்டார்கள், இவர்களை இஸ்லாமிய கோட்பாடை சொல்லக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது ஒரு அடிப்படை யதார்த்தம். அதே சந்தர்ப்பத்திலே வேறு மார்க்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உதாரணமாக இந்து மதத்தை எடுத்துக்கொண்டால் ஒரே ஒரு கடவுளை தான் வணங்க வேண்டும் என்று சொன்னாலும் அவன் இந்துவாக இருக்க முடியும். பல கடவுளர்களை வணங்கலாம் என்று சொன்னாலும் இந்துவாக இருக்கலாம். கடவுளை இல்லை என்று மறுத்தாலும் இந்துவாக இருக்கலாம். இப்படி எந்த சித்தாந்தத்தை நீங்கள் சொன்னாலும் அவன் இந்துவாக இருக்க முடியும். அப்ப இந்து மதத்தை சார்ந்தவனாக இருக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட சித்தாந்தம் இருக்கிறது, இந்த வரையறைக்கு உட்பட்டு இருக்க வேண்டும், வெளியே போகக்கூடாது என்று ஒரு வரை இருக்கிறதா? இல்லை. கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். கடவுளுக்கு மகன் தான் இயேசு கிறிஸ்து என்று சொன்னாலும் கிறிஸ்தவனாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு மகன் என்று நான் நம்பவில்லை என்றாலும் கிறிஸ்தவனாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் தாயாராக இருக்கக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுள் தன்மை உள்ளவர் என்று சொன்னாலும் கிறிஸ்தவனாக இருக்கலாம். அவர்கள் எல்லாம் கடவுள் அந்தஸ்து அற்றவர்கள் என்று சொன்னாலும் கிறிஸ்தவனாக இருக்கலாம். பிதாதான் சுதன் என்று சொன்னாலும் கிறிஸ்தவனாக இருக்கலாம். எப்படி வேண்டாலும் இருக்கலாம். அப்ப அங்க மார்க்கத்தில் இதுதான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிர்ணயிக்கப்பட்ட வரையறை இல்லை. அப்படி வரையறைக்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டும் என்று அந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களும் எதிர்பார்ப்பதில்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தின் நிலைமை என்ன? இதுதான் வரையறை, இந்த சட்ட வரைக்கு உட்பட்டு தான் இருக்கலாம். இந்த வரையறை யார் நிர்ணயித்தது? ரப்புல் ஆலமீனுடைய நிர்ணயம். இதை மீறி என்ன செய்ய முடியாது, அங்கேயும் இங்கேயும் போவதற்கு அனுமதி கிடையாது. அப்ப சில மக்கள் சொல்கிறார்கள், நைசான முறை சொல்லுவாங்க, இஸ்லாம் மார்க்கம் நல்ல மார்க்கம், ஆனால் அது 7ஆம் நூற்றாண்டிலே வந்தது. அப்ப 21ஆம் நூற்றாண்டில் இந்த வசதிக்கு ஏற்ப நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்களை செய்து கொள்ளலாம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை என்று சொல்லுவார்கள். நோக்கம் என்ன? எங்கேயாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண ஒத்துக்கிறட்டும்பா நீங்க அப்படின்னு. ஆனால் முஸ்லீம்கள் என்ன சொல்லுவார்கள், எங்கேயும் தொடப்படாது, எங்கேயும் டச் பண்ண முடியாது. ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா காலத்திற்கும் பொருத்தமாக தான் திருக்குர்ஆனை கொடுத்திருக்கிறான் என்று நம்ம பேசிக் கொண்டிருப்போம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், திருக்குர்ஆனின் வசனத்திலே சூரா பக்ராவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அஃபதுமினூன பிபாதில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபாத், நீங்கள் இறைவனுடைய வேதத்திலிருந்து சிலவற்றை ஈமான் கொண்டு விட்டு சிலவற்றை மறுக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு சொல்லி காட்டுகின்றான், ஃபமா ஜஸாஉ மன் யஃஅலு ذلك மின்கும் இல்லா ஹிஸ்யுன், இப்படி யார் செய்கிறார்களோ அவருக்கு கூலி என்னவாக இருக்கும் என்று சொன்னால் அது அவர்களுக்கு இழிவை தவிர வேறு எதுவாக இருக்கும். வ யௌமல் கியாமத்தி யுரத்தூன இலா அஷத்தில் அதாப், மேலும் மறுமையிலே மிக
கடினமான வேதனையின் பக்கம் அவர்கள் திருப்பப்படுவார்கள். வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன், நீங்கள் எதை செய்து கொண்டிருக்கிறீர்களோ இதை பற்றி அல்லாஹு பாராமுகமாக இல்லை. இப்ப எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். நீ எதையாவது மறுத்தால், மறைத்தால், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். உங்க சாய்ஸ் கிடையாது, நம்ம சாய்ஸ் இல்லை. இந்த 4 வசனத்தை விட்டுறலாம், பாக்கி ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்ல முடியாது. எதையுமே டச் பண்ண முடியாது. அதே போல அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டினார், உலாயிக அல்லதீன, இப்படி யார் செய்கிறார்களோ, எப்படி செய்கிறார்களோ, எப்படி செய்பவர்களை சொல்கிறான் அல்லாஹ், சிலவற்றை ஏற்றுக்கொண்டு சிலதை மறுப்பணும். மொத்தம் மறுக்கிறவனே பேச்சு இல்லைங்க. குர்ஆன்ல கொஞ்சத்தை மறுக்கிறான், அவனுக்கு தான் இந்த பேச்சு. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உலாயிக அல்லதீன இஷ்தரவுல் ஹயாத்த துன்யா பில் ஆஹிரா, மறுமையை விற்று அதற்கு பகரமாக இந்த துனியாவை விலைக்கு வாங்கி கொண்டவன் என்று சொல்லினான். எவ்வளவு பெரிய நஷ்டம் பாருங்க. பயங்கரமான வேல்யூபிளான ஒரு மறுமையை இந்த அற்ப உலகத்துக்காக விற்றவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபலா யுகஃபஃப் அன்ஹுமுல் அஸாபு வலஹும் யுன்ஸரூன், அவர்களுடைய வேதனை குறைக்கப்படாது, அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள், நஸ்ர் செய்யப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். இப்ப அடிப்படையான செய்தி என்ன? முஸ்லிம்கள் என்று சொன்னால் அவர்கள் கட்டுப்பட்டு வாழ வேண்டும், அவர்கள் இஷ்டத்திற்கு வாழ முடியாது, சுதந்திரமானவர்கள் இல்லை. எந்த வகையில்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல் என்ற விஷயத்தில் சுதந்திரமானவர்கள் இல்லை. மற்றபடி சுதந்திரமானவர்கள் அல்லாஹ் கொடுத்த வரையறைக்கு உட்பட்டு அல்லாஹ் எந்த சுதந்திரத்தை தந்திருக்கின்றானோ அந்த வகையிலே சுதந்திரமானவர்கள். அப்ப யாரும் என்ன செய்ய முடியாது, நினைத்த மாதிரி முஸ்லிம்களை இப்படி பின்பற்றலாம் அப்படி பின்பற்றலாம் என்று வளைக்க முடியாது. இதே அந்த சைடில் எப்படி என்ன வேண்டுமானாலும் வளைக்கலாம். உதாரணமாக கிறிஸ்தவ உலகம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னது, ஓரின சேர்க்கை அனுமதிக்க முடியாது, மறுத்தார்கள். இன்னைக்கு அந்த அடிப்படையில் உள்ளவர்களையும் பிஷப்பாக ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் பிஷப்பாக வரக்கூடாது என்று ஏஞ்சலிக்கல் சர்ச், இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய சர்ச் மறுத்தது. இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் பெண் பிஷப் என்ன செய்தார், அந்த கான்சக்ரேஷன், அந்த பதவி கொடுக்கப்பட்டது. அப்ப அவங்களுக்கு என்ன கிடையாது, ஒரு ஸ்டெடியான கொள்கையெல்லாம் கிடையாது. சூழலுக்கு ஏற்ப பார்ப்பாங்க. சரி, இப்போ நம்ம இந்த கொள்கையை ஏற்றுக்கலன்னு வைங்க, மக்கள் சர்ச்சுக்கே வரமாட்டானோ, அப்ப என்ன செய்வாங்க, ஓகே அதை ஏற்றுக்கணும். முஸ்லீம் அப்படி இருக்கா, இந்த கொள்கையை சொல்லாட்டி மக்கள் பள்ளிவாசல் வரமாட்டாங்க, ஆகவே பெண்களும் இமாமத்து செய்யலாம், பெண்களும் அதை செய்யலாம், அல்லது இப்படிப்பட்ட கொள்கை ஏற்றுக்கொள்ளலாம் இஸ்லாம் சொல்லுதா? சொன்னா இஸ்லாம் முஸ்லீம் உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம அல்லாஹ் சொன்ன கட்டளை பின்பற்ற வேண்டும், விஷயம் முடிஞ்சு போச்சு. இதுல இப்படி அப்படின்னு வளைப்பதற்கு இடம் இல்லை. இதை அழகா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அதான் முதல்ல ஓதி காட்டிய வசனம். என்ன வசனத்தை ஓதினோம் நம்ம ஸ்டார்டிங்ல? எந்த சூரா? சூரா காஃபில் இருந்து ஓதணும். சூரா காஃபில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டினான்னு சொன்னால், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜ்அல்லஹு இவஜா, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அன்ஸல அலா அப்திஹில் கிதாப், அவன் தனது அடியார் மீது கிதாபை இறக்கி அருளினான். அந்த கிதாப் எப்படிப்பட்டது என்று சொன்னால், வலம் யஜ்அல்லஹு இவஜா, அந்த கிதாப் எந்த வளைவும் நெளிவும் மாற்றத்திற்கும் உள்ளாகக்கூடிய விஷயம் அல்ல, ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஆனா பாக்கி எல்லாம் எப்படி இருக்குது, குர்ஆனை தவிர எல்லாத்துலயும் இவஜ் இருக்கு. இவஜ்னா அப்படி வளைஞ்சு வளைஞ்சு போறது. அப்ப பெண்ட் பண்ணிக்கிறவாங்க, வளைஞ்சுக்கிறவாங்க, விட்டு கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. எது? குர்ஆனை தவிர இந்த அடிப்படையை பின்பற்றாதவர்கள் அனைவரும் வளைந்து கொடுப்பார்கள், எந்த இவஜையும் ஏற்றுக்கொள்வார்கள். இவஜ்னா என்னது? வளைகிறது. ஆனா அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான், வலம் யஜ்அல்லஹு இவஜா. குர்ஆனை பத்தி அல்லாஹ் சொன்னா கையிமன் லியுந்திர பஸன் ஷதீதா. குர்ஆன் எப்படிப்பட்டது? அப்படி ஸ்டடியா இருக்கும், இப்படிலாம் அசைக்காது, மாறாது, மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப எந்த இவஜுக்கும் இடம் கொடுக்காதது எது? நமது அடிப்படையாகிய திருக்குர்ஆன் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். அது இன்னைக்கு வரைக்கும் கையமாக இருக்குதா இல்லையா? குர்ஆன் இன்று வரைக்கும் அது கையமாக இருக்கிறது, கியாமத் நாள் வரைக்கும் அது கையமாக இருக்கும். அப்ப அதுல என்ன செய்ய முடியாது, கொஞ்சம் முஸ்லீம்ல படிச்ச குர்ஆனை கொஞ்சம் லைட் அப்படி வளைச்சிக்கிறீங்க சார்னா, நீ எங்க குர்ஆன்ல கை வைக்கப்படாது, நாட் அலவுட் என்று முஸ்லீம் சமுதாயம் மொத்தமாக சொல்லும். ஆனா அங்க அப்படி இல்லை. பைபிள்ல வசனம் இருக்குன்னா அதை இப்படி விட்டுக்கலாம், இங்கேயும் சேர்த்துக்கலாம், அங்க வேற மாதிரி வச்சுக்கலாம், இதை வேற மாதிரி இன்டர்பிரேஷன் பண்ணிக்கொள்ளலாம், என்ன வேணா செய்யலாம். அதை ஏத்துக்கிற மாட்டேன்னு சொன்னாலும் சொல்லலாம், பிரச்சனை ஒன்றும் கிடையாது, யாரும் அதை மறுத்து பேச மாட்டார்கள். ஆனா இங்க என்ன செய்ய முடியாது, எதையும் தொட முடியாது. இப்ப இதனால என்ன பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், இன்றைய உலகத்திலே வரக்கூடிய ஆட்சியாளர்கள் அல்லது உலகத்தை தங்களது வழிப்படி வழிநடத்தி கொண்டு செல்லக்கூடிய அந்த பெரும் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு சேலஞ்சாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் யாரு? முஸ்லீம். சொன்னதெல்லாம் கேட்க மாட்டானுங்க, எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானுங்கப்பா. நம்ம எதை சொன்னாலும் இல்ல எங்க மார்க்கத்தில் இருக்கு, எங்க குர்ஆன்ல இருக்கு, எங்க வழிமுறை இப்படி இருக்குன்னு சொன்னா எதையும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. எதையும் ஏற்றுக்கொள்ள வைக்க முடியவில்லை அப்படிங்கிறது பிரச்சனை. இன்னும் தெளிவாக சொல்ல போனால், உதாரணமாக முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் தாடி வைக்கிறார்கள்,
பெண்கள் ஹிஜாப் அணிகிறார்கள். ஆனால் மேலை நாட்டை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படிப்பட்ட முறையில் எல்லாம் உடை அணிய வேண்டும் என்று நம்ம கற்பனை செய்து பார்க்க முடியாது. அப்படியெல்லாம் உடை அணிகிறார்கள். ஆமாவா இல்லையா? அணிகிறார்கள். இதெல்லாம் அவங்களுக்கு கஷ்டமா தெரியல, தடையாக தெரியவில்லை. இவ்வளவு கேவலமான முறையில் ஒருத்தன் ட்ரெஸ் போட்டுட்டு போறானே, ஒரு பெண்ணை ஆடை அணிந்து கொண்டு போகிறாளே, இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. ஏன் பிரச்சனை இல்லை? அதே ஒரு முஸ்லீம் பெண் அழகாக ஹிஜாப் அணிந்து கொண்டு போனால் அல்லது ஒரு முஸ்லீம் ஆண் தாடி வைத்திருந்தால் அவனுக்கு பிரச்சனையா இருக்கிறது. ஏன் இந்த பிரச்சனை? இதை எப்படி விளங்க வேண்டும் என்றால் அவர் சொல்லி காட்டுகின்றார். இப்போ ஒருத்தர் போய் நீங்க கேட்குறீங்க, சகோதரர் நீங்கள் ஏன் தாடி வைத்திருக்கிறீர்கள்? அப்போ அவர் சொல்றார், இது ஸ்டைல், இது எனக்கு பிடிச்சிருக்கு, மக்கள் மத்தியில் நான் ஒரு டிஃப்ரெண்டாக தெரியணும், அதனால நான் டிஃப்ரெண்டாக தாடி வச்சிருக்கேன் சொன்னா குட். இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணிடுற, உனக்கு உன்னுடைய விருப்பத்துக்கு நீ செய்கிறாய், ஸ்டைல் நீ செய்கிற, பிரச்சனை இல்லை, வெரி குட். ஒரு பெண் உடை அணிகிறாள், ஹிஜாப் மாதிரி உடை அணிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ஏமா நீ போட்டிருக்கிற இப்படி கூட, இதே ஸ்டைல்பா, எனக்கு நல்லா பிடிச்சிருக்குது, இந்த மாதிரி ஃபேஷனாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன், ஓ வெரி குட், பிரச்சனை இல்லை அவனுக்கு. அதே சந்தர்ப்பத்தில் ஒருவன் தாடி வைத்திருக்கிறான், அவன்கிட்ட கேட்கப்படுது நீ ஏன் தாடி வைத்திருக்கிறேன்? இது எனது மார்க்க சட்டம், இது எனது திருக்குறானுடைய கட்டளை, நபிகளுடைய கட்டளை என்று சொன்னா பிரச்சனை. ஏன்? இன்னொரு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு அதை பின்பற்றக்கூடிய நோக்கத்தினாலே இவன் என்ன செய்கிறான்? இதை அடிப்படையாக பின்பற்றுகின்றான். ஆகவே இவனை என்ன செய்ய முடியாது, இப்படி மாற்ற முடியாது. என்னுடைய ஸ்டைல பின்பற்றவன் என்ன செய்யறான்? இதை விட சூப்பர் ஸ்டைல் அது பண்ணி தாடியை வலிக்க கூட வைக்கிறான். ஏன்னா அவனுக்கு தேவை அவன் ஸ்டைல் தானே. இதே என்னுடைய ஸ்டைல் ஹிஜாப் போடக்கூடிய ஒரு ஹிஜாப் மாதிரி ஒரு உடை அணியக்கூடிய பெண்ணை வேற ஒரு விஷயத்தையும் ஸ்டைல் என்று காட்ட முடியும். அவளுக்கு ஸ்டைல் நம்பினால் போதுமே. ஆனா முஸ்லீம் என்ன செய்ய முடியாது. நீ ஸ்டைல் எங்க போய் மாத்தணும்? குரான்லயோ அல்லது நபி வழியிலேயோ போய் மாற்ற வேண்டும். அதை எதையும் டச் பண்ண முடியாது. அப்ப அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவனாக இருந்தால் உங்களை என்ன செய்ய முடியாது, டச் பண்ண முடியாது. அப்ப என்ன அடிப்படையில் விஷயம் என்று சொன்னால், சில பேருடைய மார்க்கம் அவர்களது கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. உங்கள் கட்டுப்பாட்டிலே உங்களது மார்க்கம் இருந்தால் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. மார்க்கத்தின் கட்டுப்பாட்டிலே நீங்கள் இருந்தால் அவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. நான் சொன்னது புரிஞ்சா உங்களுக்கு? உங்கள் கட்டுப்பாட்டிலே மார்க்கம் இருக்குன்னு என்ன அர்த்தம்? சார் நீங்க எப்படி தொழுறீங்க? நான் தேவைப்பட்டா தொழுவேன். சம்டைம்ஸ் ஐ கோ, சம்டைம்ஸ் ஐ டோன்ட் ப்ரே ஆல்சோ. ஒரு நாளைக்கு 2 தடவை தொழுவேன். சில சமயம் 2 வருஷத்துக்கு நான் தொழாம இருப்பேன். வேண்டா கடவுள், வேண்டாட்டி கடவுள் இல்லை. இப்படி இருந்தா பிரச்சனை இல்லை. நீங்க கடவுளை வணங்குங்க, இன்னும் பிரச்சனை கிடையாது. ஏன் அங்க என்ன பிரச்சனை இல்லை? ஏன்னால் மார்க்கம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? மக்கள் கட்டுப்பாட்டில் இருக்கு. மக்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு சுதந்திரம் இருக்கு. தேவைப்பட்டா மார்க்கத்தை வச்சுக்கிறேன், தேவைப்பட்ட மார்க்கத்தை சைடில் தூக்கி வச்சிருவேன். உன் கட்டுப்பாட்டில் மார்க்கம் இருக்கா? அனுமதி இருக்கிறது. பிரச்சனை இல்லை, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா உன்னை ஈஸியாக டீல் பண்ண முடியும். உன்னை வேணுங்கிற மாதிரி என்ன செய்யலாம், மாத்திக்கலாம். நீ நம்ம லிமிடேஷனுக்குள்ள இருக்கிற. ஆனால் பிரச்சனை எங்க? மார்க்கத்தின் கட்டுப்பாட்டிலே நான் இருக்கிறேன்னு சொன்னா பிரச்சனை இருக்கிறது. ஏன்னா உங்களை என்ன செய்ய முடியாது, இப்படி மாத்த வளைக்க ஒன்றும் எங்கேயும் தொட முடியாது. ஏன் தொட முடியாது? ஒரு பக்காவான வலுவான கோட்டைக்கு உள்ள செக்யூரிட்டியா இருக்கிறீங்க. நீங்க எங்கேயும் கையை வைக்க முடியாது. கரெக்டா இல்லையா? அப்போ மார்க்கம் உங்கள் கட்டுப்பாட்டிலே இருந்தால் அது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. மார்க்கத்தின் கட்டுப்பாட்டிலே நீங்கள் இருந்தால் அது பிரச்சனையாக இருக்கிறது. இந்த அடிப்படையை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப இந்த அடிப்படை காரணத்தினால் குறிப்பாக மேலை நாட்டை சார்ந்தவர்கள் இஸ்லாத்தை தங்களுக்கு தங்களது கொள்கைகள், கோட்பாடுகள், உலகத்தை வழிநடத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய வழிமுறைகளுக்கு தூர தொலைநோக்கிலே பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு இது ஒரு தடையாக இருக்கிறது என்பதை பார்க்கிறார். எந்த அளவுக்கு இந்த அடிப்படை விளங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், சில புத்தகங்களை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். உதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்லாமிக் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம், இஸ்லாமிய சட்ட இயல். இந்த புத்தகத்தை உலகத்திலே மிக பிரபல்யமான ஒரு ஜட்ஜ் ஒருத்தர் எழுதுகிறார். இவர் ஸ்ரீலங்கா நாட்டை சார்ந்தவர், ஆனால் உலக புகழ்பெற்ற ஜட்ஜ். இவர் பேர் வீரமந்திரி என்று பெயர். இவர் இது இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டத்தை பற்றி பாசிட்டிவாக தான் எழுதியிருக்கிறார். ஆனால் ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றார். அதில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, the Islamic law is based on unqualified submission to the will of God. இந்த இஸ்லாத்தினுடைய இந்த சட்டத்திட்டங்கள், அது ஜுடிஷியல் சட்டமாக இருந்தாலும் சரி, இன்ன பிற சமூகவியல் சட்டங்களாக இருந்தாலும் சரி, இவைகள் அனைத்திற்கும் அடிப்படையாக ஃபவுண்டேஷனாக இருப்பது, அதனுடைய அடித்தளமாக இருப்பது அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அவனுக்கு, அந்த இறைவனுக்கு, ஓர் இறைவனுக்கு எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் அவனுடைய எண்ணத்திற்கு முழுக்க கட்டுப்படுதல் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் இருக்கிறது என்று சொல்கிறார். ஒரு முஸ்லீம் இவ்வளவு தெளிவாக வழங்க மாட்டான் இஸ்லாத்தை. அதை விட ஒருபடி தெளிவாக யார் விளங்கி வச்சிருக்கிறார்? மற்றவர்கள். இதுதான் இதனுடைய அடிப்படை. இந்த அடிப்படையை வைத்துதான்
இதனுடைய சட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த மாளிகை எழுப்பப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு சட்டத்தை எடுக்கிறீங்கன்னு சொன்னா இந்த சட்டத்துடைய அடிப்படை ஃபவுண்டேஷன் என்ன சொல்லுது? வணக்கத்துக்குரியவன் என்று சொல்லக்கூடிய நம் அனைவரையும் படைத்த ரப்புல் ஆலமீன் ஆகிய ஒருவனுக்கு மட்டும்தான் முழுக்க எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் தான் இந்த சட்டம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையை வைத்து தான் இவர்கள் சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று முஸ்லீம் அல்லாத அறிஞர்கள் இஸ்லாத்தை பற்றி எழுதுவதை பார்க்கிறோம். அதே போல இன்னொரு புத்தகம், அந்த புத்தகம் என்னவென்று சொன்னால் இஸ்லாமிய ஷரியத்தை பற்றி. இந்த இஸ்லாமிய ஷரியத் மேலை நாடுகளுக்கு ஒரு தடையாக இருக்கும், ஆகவே இதிலிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற கோணத்திலே ஒரு புத்தகம் எழுதப்படுகிறது. இந்த புத்தகத்திலே அவர்களும் தெளிவாக சொல்லுகிறார்கள், இந்த இஸ்லாமிய நம்பிக்கை எப்படிப்பட்டது என்று சொன்னால், இவர்கள் நம்புகிறார்கள் இந்த உலகம் முழுமைக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ், அவன் ஒருவனுக்கு முழுக்க கட்டுப்படுவதுதான் இஸ்லாம், இந்த அடிப்படையை இவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று எழுதி இந்த அடிப்படையிலே சட்டத்திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன என்று தெளிவுபடுத்துகிறார்கள். அதிலே ஒரு பகுதி ஓரிரை கொள்கை என்றால் என்ன, இஸ்லாம் சொல்லக்கூடிய ஓரிரை கொள்கை என்ன என்பதை விளக்குகிறார்கள். அதில் ஒரு 4-5 பேஜுக்கு திருக்குர்ஆனுடைய வசனங்களை அழகாக தொகுத்து வரிசை கிரமமாக தொகுத்து எழுதியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு ஆச்சரியம் என்று சொன்னால், நம்ம முஸ்லீம் மக்கள் மத்தியிலே இறைவனுடைய ஓரிரை கொள்கை ஏகத்துவத்தை பற்றி நாம் ஒரு கிளாஸ் நடத்த வேண்டும் என்றால் அந்த புத்தகத்தில் உள்ள அந்த 5 பேஜ் எடுத்துட்டு வந்தீங்கன்னு வைங்க, நம்ம மக்கள் நம்முடைய ஷேகுமார்கள் ப்ரிப்பேர் பண்ணதை விட ஒருபடி நன்றாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கார் என்பதை பார்க்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு தெளிவாக அவர்கள் படித்து விளங்கி இந்த புத்தகங்களை எழுதுகிறார்கள், இஸ்லாத்தினுடைய அடிப்படை எங்கே தாக்கத்தை செலுத்துகிறது என்று அவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். நமக்கு புரியாமல் இருக்கலாம், ஒரு சாதாரணமான ஒரு முஸ்லீமுக்கு என்ன செய்யலாம், இந்த அடிப்படை தெளிவாக விளங்காமல் இருக்கலாம், நம்ம ஏதோ தொழுறோம் போறோம், ஆனா நீங்க அல்லாஹ் கட்டுப்பட்டு நடக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த அடிப்படை எவ்வளவு பெரிய தாக்கத்திற்கு உரியது என்பதை நாம் விளங்கி வைத்திருக்காமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். இதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு பல்வேறு பிரச்சனை, உதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வட்டி அடிப்படையிலான பொருளாதாரம் இருக்கிறது, அதே போல மெட்டீரியலிசம் என்று சொல்லக்கூடிய பொருள் முதவாதம் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த அடிப்படையிலே இன்று உலக மக்களை எல்லாம் வழிநடத்தி செல்கிறார் என்று சொன்னால் இதை தடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு? இதை தடுக்கக்கூடிய ஒரு வலுவான கொள்கை கோட்பாடு உடைய ஒரு ஏற்பாடு இருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாம் மட்டும்தான். வட்டிக்கு எதிரான பொருளாதார கொள்கையை தர வேண்டும் என்றால் இஸ்லாம் மட்டும்தான் தர முடியும். ஆபாசத்திற்கு எதிரான வழிமுறை காட்ட முடியும் என்றால் இஸ்லாம் மட்டும்தான் காட்டலாம். போதைக்கு எதிரான ஒரு வழிமுறையை காட்ட வேண்டும் என்றால் இஸ்லாம் மட்டும்தான் காட்ட முடியும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு உறுதியான அடிப்படைகளை கொண்ட கோட்பாடாக இஸ்லாம் இருக்கக்கூடிய காரணத்தினால் என்றைக்கு நாள் என்ன செய்யும் இந்த இஸ்லாம் இந்த கொள்கையை தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை பெற்றது. அப்ப இது இஷ்டத்துக்கு இழுத்துட்டு போக முடியாது என்பதை வழங்கி வைத்திருக்கிறார். இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த மக்களுக்கு இன்று இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? இன்று இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இதனுடைய அடிப்படைகள் தெளிவாக இருக்கக்கூடிய காரணத்தினால், உண்மையை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த மார்க்கம் வளர்ந்து கொண்டே போகும். இந்த வளர்ச்சி என்ன செய்ய முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது. அந்த மார்க்கத்தை படித்து பார்க்கக்கூடிய ஒருவன் இதை உண்மையை பார்த்து விளங்கி இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளலாம். இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும், இதை விட்டுட்டு ஒதுங்கினா என்ன நடக்கும், இந்த மார்க்கம் சும்மா இருக்குமா என்றால் இருக்காது. இது என்ன செய்யும், வளர்ந்து கொண்டே போகும். பல பேர் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டே வருவார்கள், பல கொள்கைகளை இந்த மார்க்கம் ஜெயித்துக் கொண்டே வரும். ஆகவே இதை பிடிக்கவில்லை என்று சொன்னால் கட்டாயம் இதற்கு எதிராக என்ன செய்தாக வேண்டும், அவர்கள் நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். இதற்கு எதிராக பிரச்சாரங்களையோ அல்லது இதை தடுக்கக்கூடிய சில முயற்சிகளோ செய்தாக வேண்டும். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் இந்த மார்க்கம் வளர்ந்து கொண்டே போகும். இந்த அச்சத்தை பற்றி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், குறிப்பாக இந்த டெலகிராஃப் என்று சொல்ற பல பத்திரிகை பல அதாவது என்ன சொல்வது, பத்திரிகைகளை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, பல ஆர்டிகல் வந்திருக்கிறது, பல புத்தகங்கள் வந்திருக்கின்றன, பல யூடியூப் வீடியோக்கள் இருக்கின்றன. இந்த அடிப்படையில் அதில் ஒன்று த டெலகிராஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை, யூகே சார்ந்த பத்திரிகை. அந்த பத்திரிகையிலே சொல்கிறார்கள், முஸ்லிம் யூரோப், ஒரு ஆர்டிகளுடைய டைட்டில் என்னது, முஸ்லிம் யூரோப் எ டெமோகிராபிக் டைம் பாம் அப்படின்னு டைட்டில் போட்டுக்கிறாங்க. டெமோகிராபிக் சொன்னா என்னது, ஒவ்வொரு கூட்டமான மக்கள் உடைய வளர்ச்சி. இப்போ முஸ்லிம்களுடைய வளர்ச்சி, வேறு வேறு மதத்தை சார்ந்தவருடைய வளர்ச்சி, வேற வேற எத்னிக் கம்யூனிட்டி, இந்த நாட்டை சார்ந்தவர்கள் அந்த நாட்டை சார்ந்தவர்கள், இப்படிப்பட்ட பிரிவு இருக்குல்ல, இதுக்கு பேர் டெமோகிராபிக் அப்படிம்பாங்க. அப்ப அவன் என்ன சொல்கிறான் சொன்னால், டைட்டில் என்னவென்றால் முஸ்லிம் யூரோப் அப்படின்னா இஸ்லாமிய ஐரோப்பா அல்லது முஸ்லீம் ஐரோப்பா அப்படின்னு கீழே டைட்டில் என்ன, எ டெமோகிராபிக் டைம் பாம். இன்னைக்கு இல்லாடி நாளைக்கு ஐரோப்பா முஸ்லீம் நாடாக ஆகப் போகிறது அல்லது முஸ்லீம்களுடைய பெருவாரியாக வாழக்கூடிய பகுதியாக மாறும். இப்படிப்பட்ட சூழல்ங்கிறது ஒரு டைம் பாம். அப்படின்னா என்னது,
இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு, நாளைக்கு நாளைக்கு டைம் போக போக இது நடந்தே தீரும் அப்படிங்கிறது பாயிண்ட். அதுல என்ன முன்னறிவிப்பு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இந்த மக்களுடைய கணிப்பு என்னவென்று சொன்னால், சில அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள் 2050 இன்னும் எவ்வளவு நாள் இருக்குது? 35 வருஷம். 2050 ஐரோப்பாவின் பல பகுதிகள் அல்லது சில பகுதிகள் அதனுடைய மெஜாரிட்டி பாப்புலேஷன் முஸ்லிம்களாக இருப்பார்கள். பெரும்பாலான பகுதி முஸ்லீமாக மாற முடியும். அப்ப இதை எப்படி தடுப்பது? தடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இஸ்லாம் ஹக், இது உண்மையான மார்க்கம். அந்த ஹக்கை மக்கள் ஏற்றுக்கொள்ளதான் செய்வார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னா, பெண்களை இஸ்லாம் அடிமைப்படுத்துகிறது என்று சொல்லக்கூடிய பிரச்சாரம் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. ஆனால் ஆச்சரியகரமான விஷயம் என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வெள்ளையர்களிலே பெரும்பாலான மக்கள் பெண்கள் என்று ஒரு ஆய்வு பதிவு செய்கிறது. பெரும்பாலான, அதாவது வெள்ளையர்களை சார்ந்த பெண்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு ஹிஜாபை விருப்பத்தோடு அணிகிறார்கள். அப்ப ஹிஜாப் தடை என்று சொன்னால், ஃப்ரீடமாக இருந்த பெண்கள் ஏன் ஹிஜாபை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அணிய வேண்டும்? ஏனென்றால் இது உண்மை என்பதை அவர்கள் விளங்குகிறார்கள். அப்ப இந்த உண்மையை ஃப்ரீயா விட்டா என்ன நடக்கும்? அது பரவிக்கிட்டே தான் போகும். அதை ஸ்டாப் பண்ண முடியாது. அப்ப கட்டாயமாக இதை தடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டாயமான சூழல் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை சும்மா விட முடியாது. ஒன்னு இஸ்லாத்தை ஏற்றுக்கலாம், இல்லாட்டி என்ன செய்யணும்? இதுக்கு எதிராக ஏதோ ஒரு வேலை செய்யணும். அப்ப என்ன செய்யலாம்? இஸ்லாத்துக்கு எதிராக இதனுடைய கருத்துக்களை பாயிண்ட் பை பாயிண்டா தொகுத்து தெளிவான முறையிலே மறுப்பு சொல்ல முடியுமா என்றால் மறுப்பு சொல்ல முடியாது. என்ன காரணம்? அப்படி சொல்வதற்கு இங்கே எங்கேயும் எந்த வாய்ப்பும் இல்லை. தெளிவான அடிப்படைகள், கொள்கைகள், கோட்பாடுகளை இஸ்லாம் பதிவு செய்கிறது. அப்ப எந்த சந்தர்ப்பத்திலும் கருத்து பரிமாற்றம் என்று வருகின்ற பொழுது முஸ்லிம்கள் தயங்கியதில்லை, அதை முஸ்லிம்கள் மறுத்ததில்லை. ஆகவேதான் கருத்து சுதந்திரம், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், உண்மையை தெரிந்து கொள்வதற்கு, ஹக்கை விளங்கிக் கொள்வதற்கு உரிய ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், கருத்து சுதந்திரத்தை இஸ்லாம் ஒரு காலத்தில் மறுக்கவில்லை. நமக்கு கருத்து சுதந்திரம் இருப்பதுதான் நல்லது. அப்பதான் நம்ம கருத்தை நம்ம தெளிவா சொல்லலாம். உண்டா இல்லையா? நமக்கு எந்த சந்தேகம் இல்லை. என்னைக்காவது கருத்து பரிமாற்றத்திலே அல்லது கருத்துக்களை விளங்கிக் கொள்வதிலே, அதுக்காக உரிய நல்ல வாத பிரதிவாதங்கள் செய்வதிலே முஸ்லிம்கள் என்றைக்கும் தயங்கியதில்லை. இஸ்லாம் என்றைக்கும் அதை மறுத்ததில்லை. இந்த விஷயத்தில் இஸ்லாத்துக்கு என்றைக்கும் பிரச்சனை இல்லை. நமக்கு எங்க பிரச்சனை இருக்குது? நாம் எதை மறுக்கிறோம் என்று சொன்னால், கருத்து சுதந்திரம் என்ற போர்வையிலே யாரும் எதையும் திட்டலாம், யாரையும் கேவலமாக பேசலாம், அசிங்கமாக பேசலாம், கிண்டல் செய்யலாம் என்று சொல்லக்கூடிய இந்த போக்கு இருக்கிறது அல்லவா? இதைத்தான் நம்ம மறுக்கிறோம். ஆனால் ஐரோப்பா என்ன செய்கிறது? இதை தூக்கி பிடிக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், இந்த கருத்து சுதந்திரத்தை வைத்து மட்டும்தான் இஸ்லாத்துக்கு எதிராக அவர்கள் பேசலாம். உண்மையை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த யதார்த்தமான கருத்து சுதந்திரம் இஸ்லாத்திற்கு தான் வெற்றியை தரும். இப்படிப்பட்ட கருத்து சுதந்திரத்தை வைத்தால்தான், எப்படிப்பட்ட கருத்து சுதந்திரம்? யாரையும் திட்டலாம், யாரையும் பேசலாம், எப்படியும் கேவலமாக பேசலாம், எதையும் விமர்சிப்பதற்கு உரிமை இருக்கிறது. விமர்சனம் என்று சொன்னால் அறிவு ரீதியான விமர்சனம் அல்ல, மனசுக்கு நினைத்த மாதிரி விமர்சனம் செய்வது. நான் எதையும் கேவலமாக கார்ட்டூன் வரையலாம், எப்படியும் செய்யலாம். இப்படிப்பட்ட உரிமை இருக்க வேண்டும் என்று ஏன் போராடுகிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட உரிமை இருந்தால் மட்டும்தான் இஸ்லாத்துக்கு எதிராக ஏதாவது 4 அவதூறுகளை பேச முடியும். இல்லை என்றால் எதையும் பேச முடியாது. ஆகவே அந்த உரிமைக்கு போராடுவதை பார்க்கிறோம். அந்த உரிமையை இஸ்லாம் மறுக்கிறது. அதே போல இஸ்லாமிய வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு குறிப்பாக இந்திய நாட்டிலே பார்த்தீங்கன்னு சொன்னா, நமது இந்த புதிய ஆட்சிக்கு பிறகு இஸ்லாமிக் பாப்புலேஷன் வளர்ந்து கொண்டிருக்கிறதுங்கிற ஒரு பிரச்சனையை பரவலா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் என்ன சொல்லப்படுகிறது? முதலாக லவ் ஜிஹாத் என்று ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டாங்க. ஏன்னு சொன்னால், இப்படி லவ் பண்ணி பல பேரை இஸ்லாத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா புதுசா என்ன பிரச்சனை பண்ணாங்க? பேட்டி பச்சாவ் பஹு லாவ் அப்படின்னு. ஏன்னா இருக்கிற பிள்ளைகளை காப்பாற்றணுமா, வெளியில் உள்ள முஸ்லீம் பிள்ளைகளை மேரேஜ் பண்ணி பஹுவா இங்க கூட்டி வந்துடணுமா, இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணாங்க. அப்புறம் கர் வாபசின்னு ஒரு பிரச்சனை பண்ணாங்க. இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணும்போது என்ன நடக்கும்? பரவாயில்ல, பார்லிமெண்ட் அங்கிங்க பேசப்படும் போது சொல்லுவாங்க, சரி அப்பப்ப எல்லாம் கேன்சல் பண்ணிடுவோம், இனிமே யாரும் இங்க மாத்தி மாற வேணாம்பா, எல்லாரும் அந்தந்த மதத்தில் இருங்க, இப்படி ஒரு ரூலை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது திட்டம். முஸ்லீம்களுக்கு இப்படி ஒரு ரூல் தேவையில்லை, நம்ம ரெடி. நீ கொள்கையை பேசணுமா, கொள்கையை பேசு. ஹக்கு என்னன்னு பாப்பா, எது ஹக்கோ மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முழு உரிமை மக்களுக்கு இருக்க வேண்டும். ஹக்கை தெரிந்து கொள்வதை எதுவும் தடுக்க கூடாது. அது மதமாற்ற தடை சட்டமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ஆகவே நம்ம அதற்கு உடன்பாடு இல்லை என்பதை இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது, முஸ்லிம்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஆனால் மதமாற்ற தடை சட்டம் வந்தால் பரவாயில்லை என்று யார் நினைக்கிறார்கள்? இன்றைய ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த அடிப்படைவாதிகள் நினைக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால், அவர்களுக்கு நன்றாக தெரியும், எதையாவது ஒன்றை வச்சு ஸ்டாப் பண்ணலன்னு சொன்னா முஸ்லீம்கள் வளர்ந்து கொண்டே போவார்கள். சில இடத்துல சொல்றாங்க, முஸ்லீம் 4 பிள்ளைகளை பத்திக்கிடுங்க, 5 பிள்ளைகளை பத்திக்கிடுங்க, நீங்க எத்தனை பிள்ளை வேணாலும் பெறுங்க. அவர்களுக்கு ஹக்கு தெரிஞ்சு அவங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்குருவான்.
இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு வந்து முஸ்லீம்கள் பிறக்கணும்னு அவசியம் இல்லையே. ஹக்கு தெரிந்தால் அவனும் தான் இஸ்லாத்துக்கு 5 பிள்ளை பார்த்தா 5 பிள்ளை ஏற்றுக்கிற போது ஹக்கு தெரிய வேண்டும், ஹக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உரிமை இருக்க வேண்டும். இதைத்தான் நம்ம சொல்றோமே எல்லாமே. நம்ம என்ன சொல்லல, இது வந்து யார்ட்டையும் பேசக்கூடாது, மத மாற்றத்தை தடுக்க வேண்டும், இப்படிப்பட்ட பார்வையை நாம ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த அடிப்படையை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப ஏன் இந்த பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய வெயிட், அந்த பவர், இஸ்லாம் மக்களை கவரக்கூடிய அந்த ஈர்ப்பு சக்தி அவர்கள் தான் விளங்கி வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இந்த பிரச்சனை இருந்த காரணத்தினால்தான் இதுக்கு முன்னாடி உள்ள அமர்வுகளை நம்ம பேசினோம். என்ன பேசினோம் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கின்ற பொழுது இவருடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் போய் பிரச்சாரம் செய்யப்பட்டது. அதுக்கு தான் வலீத் பின் முகைரா வந்து அந்த மக்களோடு சேர்ந்து கூடி பேசி என்ன முடிவு செய்தார்கள் என்று சொன்னால், இவரை சூனியக்காரர் என்று சொல்லலாமா, இவரை கவிஞர் என்று சொல்லலாமா, குறிகாரர் என்று சொல்லலாமா, பைத்தியக்காரர் என்று சொல்லலாமா என்னெல்லாம் பேசினார்கள். எதுவும் பொருத்தமில்லை என்று முடிவு செய்யப்பட்டது. வேறு வழி இல்லை, எதையாவது ஒரு அவதூறு சொல்லி ஆக வேண்டும் என்ற காரணத்தினால் இறுதியாக முடிவு செய்தார்கள், இவரை சூனியக்காரர் என்று சொல்லுவோம். அதற்கு பிறகு வேறு எல்லா விஷயத்தையும் சொன்னார்கள் என்று திருக்குறான் பதிவு செய்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்ப ஏன் இந்த பிரச்சனை என்றால், அதே பிரச்சனை தான் இன்னைக்கும். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சும்மா விட்டா இஸ்லாம் மார்க்கம் வளர்ந்து கொண்டே இருக்கும். இது இன்றைக்கு உலகத்தை வழிநடத்தக்கூடிய இந்த அடிப்படை கோட்பாடுகள், சித்தாந்தங்களை சரியான முறையில் நெறிப்படுத்தக்கூடிய பக்குவமும் ஆற்றலும் அந்த தகுதியும் இஸ்லாத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப சுரண்டிக்கிட்டே போக முடியாது, மக்களை திசை திருப்பி கொண்டே போக முடியாது. இஸ்லாம் என்னைக்குனாலும் அதை தடுக்கக்கூடிய சக்தி உடையது. இஸ்லாம் வளர்ந்து கொண்டே போகிறது. ஐரோப்பா 2050 பெருவாரியாக முஸ்லீம் நாடுகளாக மாற முடியும். இதே நிலைமை அமெரிக்காவும் ஏற்படலாம். ஆக இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இஸ்லாத்துக்கு எதிரான தீவிரமான பிரச்சாரம் நடக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் பிரச்சாரம் செய்கிறார்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு தெரியாது என்ன, நம்ம இறைவன் ஒருவன் தான் இருக்கிறான், அவன் மட்டும்தான் ரப்பு, அவனுக்கு நாம் அடிமை, அவன் சொன்னதை மட்டும்தான் நாம் பின்பற்றுவோம் என்று சொல்லக்கூடிய சிம்பிளான இந்த கொள்கை. இறைவன் படைத்தவன், அவன் நமது எஜமான், நாம் நமது அடிமை என்று சொல்லக்கூடிய இந்த சிம்பிளான கொள்கை உலகத்திலே எவ்வளவு பெரிய தாக்கத்தை செலுத்த வல்லது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஒரு அடிப்படை மிக பிரதானமான ஒரு அடிப்படை. அடுத்து நம்ம என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்னொரு முக்கியமான ஒரு அம்சத்தை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அது என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட இந்த பிரச்சாரம் இஸ்லாத்தை என்ன செய்யும்? இஸ்லாத்திற்கு இந்த பிரச்சாரத்தினால் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? இதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். யதார்த்தத்தில் திருக்குறானுடைய வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சூரா சஃப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் சொல்லுகின்றான், யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம். அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். எதற்கு ஆசைப்படுகிறார்கள் என்று சொன்னால், தங்களது வாய்களால் ஊதி அல்லாஹ்வுடைய ஒளியை அணைத்து விட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஊதி அணைப்போம்ல, அது ஒரு மெழுகுதிரியை வேணா அணைக்கலாம். அங்க என்ன நினைக்கிறார்கள்? தங்களது வாய்களால் ஊதி அல்லாஹ்வுடைய ஒளியை அணைத்து விடலாம் என்று எதிர்பார்க்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். நிராகரிக்கக்கூடிய மக்கள் எவ்வளவுதான் வெறுத்தாலும் அல்லாஹ் அவனது நூரை முழுமைப்படுத்தாமல் விடமாட்டான் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்க. அப்ப அல்லாஹ் இந்த ஏற்பாடு, இந்த முயற்சியை, இவர்களது இந்த ஏற்பாடுகளை எதற்கு ஓமானமாக சொல்கின்றான்? வாயில ஊதுறதுக்கு தான். எதுக்கு எதிராக ஊதுகிறார்கள்? அல்லாஹ்வுடைய ஒளியை மறைப்பதற்கு ஊதுகிறார்கள். அப்ப ஏதாவது எஃபெக்ட் இருக்க முடியுமா? சாத்தியமே இல்லை. அப்ப ஒரு காலத்தில் இஸ்லாத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா என்றால் எந்த பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான், வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். காஃபிர்கள் எவ்வளவுதான் வெறுத்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது நூரை ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா. அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவன்தான் தனது இறை தூதரை, தனது ரசூலை நேர்வழியை கொண்டு அனுப்பினான். வ தீனில் ஹக், உண்மையான மார்க்கத்தை கொண்டு அனுப்பினான். எதற்காக? லியுظஹிரஹு அலத்தீனி குல்லி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தீன்களை மிகைத்து விடுவதற்காக, வெற்றி கொள்வதற்காக. வலவ் கரிஹல் முஷ்ரிகூன், இணை வைப்பாளர்கள் எவ்வளவு வெறுத்தாலும் சரி, அனைத்து மார்க்கங்களும் வெற்றி கொள்ளப்படும் இஸ்லாத்தின் மூலமாக என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். அது எந்த கொள்கையாக, கோட்பாடாக, இசமாக இருந்தாலும் சரி, எந்த கோட்பாடாக இருந்தாலும் சரி, இவைகள் அனைத்தையும் இஸ்லாமிய கோட்பாடு மிகைக்கும். இது மிகைப்பதற்கென்றே அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்டது. இது எந்த அடிப்படையில் மிகைக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது இறை தூதரை நேர்வழியை கொண்டும் உண்மையான மார்க்கத்தை கொண்டும் அனுப்பியிருக்கிறார். இது உலகத்தில் உள்ள எல்லா கோட்பாடையும் மிகைக்கும். அது மிகைத்துக் கொண்டு இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். வெளிப்படையாக நமக்கு பார்க்கின்ற பொழுது, இஸ்லாத்துக்கு எதிரான சில சமயத்தில் பல பிரச்சாரம் வருகின்ற பொழுது நமக்கே ஒரு சடை ஏற்படுது. என்னடா நடக்குது? முஸ்லீம்கள் ஏதாவது ஒழுங்காக வேலை செய்யறாங்களா இல்லையா, அல்லது முஸ்லீம் பேர்ல தான் இவங்க வேலை செய்யறாங்க, என்ன நடக்குது, யார் யாரை கொல்றாங்க, எந்த பிரச்சனை நடக்குது, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நமக்கு. அப்ப நமக்கே மனசுல என்ன ஏற்படுது? ஒரு சலனம் ஏற்படுவதை பார்க்கிறோம்.
நாம் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு இஸ்லாத்துக்கு எதிரான பல பிரச்சாரம் நடைபெறுகின்ற பொழுது, பல செய்திகள் வந்து அப்படி நம்ம தலையில விழும் பொழுது நமக்கு ஒரு என்னடா நடக்குதுன்னு ஒரு ஃபீலிங் வரலாம். ஆனால் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், இதெல்லாம் சும்மா ஃபூனு ஊதுற மாதிரி. எதுக்கு எதிராக? அல்லாஹ்வின் நூரை ஒழிப்பதற்கு ஊதுற மாதிரி. அது ஒரு எஃபெக்டும் இருக்காது. அல்லாஹ் தனது நூரை பூர்ணப்படுத்தியே தீர்வான். அவனது மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், எல்லா கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் விஷயங்களையும் இந்த மார்க்கம் கட்டாயம் மிகைத்தே தீரும், இதுவும் கேரண்டி என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ இஸ்லாத்தை நம்ம போய் காப்பாற்ற போறோம்னு நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இஸ்லாத்துக்கு நோ ப்ராப்ளம். இஸ்லாத்தை போய் நம்ம என்ன செய்ய தேவையில்லை, பயங்கரமா போய் காப்பாற்றி நோ. இஸ்லாத்தை ஒன்றும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இஸ்லாத்தை அல்லாஹ் காப்பாற்றிக் கொள்வான். இஸ்லாத்தை அல்லாஹ் ஜெயிக்க வைப்பான். அது நீங்க இருந்தாலும் சரி, நான் இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் அல்லாஹ்வுக்கு எந்த அவசியமும் இல்லை. நம்ம இருந்தாலும் நம்ம இல்லாட்டி மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் என்னதை கன்ஃபார்ம்டு அல்லாஹ் அதை மிகைக்க வைப்பான். அதுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நம்ம என்ன யோசிக்கணும்னு சொன்னா, இதுல நம்ம பிரச்சனை என்ன, நம்ம எங்க ஃபிட் ஆகிறோம் மட்டும் தான் பார்க்கணும். இதுல நமக்கு வெற்றி கிடைக்குமா, இதிலே நாம் எப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட அடிப்படையிலே நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் நமக்கு வெற்றி கிடைக்கும். இதைத்தான் நாம் பார்க்க வேண்டுமே அல்லாமல் இஸ்லாமிய மார்க்கத்தை கஷ்டப்பட்டு நம்ம போய் காப்பாற்றணும் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ், அப்படிப்பட்ட ஒரு பார்வை, அப்படிப்பட்ட ஒரு அச்சம் தேவையில்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு நம்ம பிரச்சாரம் பண்ணாத எத்தனையோ நாடுகளில் இஸ்லாம் மிக வேகமாக வளருவதை பார்க்கிறோம். குறிப்பாக நீங்க பாருங்க, இந்த 9/11 என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை நடைபெற்றது. அதற்கு பிறகு பல பேர் இஸ்லாத்தை படித்து இஸ்லாத்துக்கு வந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்போ இந்த சார்லி ஹெப்டோ என்று சொல்லக்கூடிய இந்த பத்திரிகையிலே ஒரு தாக்குதல் நடந்த பிறகு ஒரு சில அறிவிப்புகளை நாம் பார்க்கிறோம். சிலர் சொல்லுகிறார்கள், இது யாருப்பா முகமது யார் அவரு, இவருக்கு பின்னாடி எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை, ஏன் முஸ்லீம்கள் இதுக்கு பின்னாடி இப்படி சுத்துறாங்க அப்படின்னு நினைச்சு ஒருத்தர் யூடியூப்ல போய் உட்காந்து முகமதை பற்றி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பற்றி தேடுகிறார்கள். கூகுள்ல போய் தேடுறாரு. அதுல தேட உட்கார்ந்தவர், நைட்டு தேட உட்கார்ந்தவர் காலையில வரைக்கும் அதுல இருந்து வெளியே வரல, தொடர்ச்சி அப்படியே மூழ்கிட்டார் அதுல. ஏன்னா அவ்வளவு அற்புதமா செய்தி வந்துகிட்டே இருக்கு. இதனுடைய முடிவு என்னவா இருக்கிறது என்று சொன்னால், இது உண்மையான இறை தூதராக தான் இருக்க முடியும் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல்பாடுகளை பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட இந்த செயல்பாடுகள் முஸ்லீம் அல்லாத சிலருக்கு கூட நபிகளாருடைய வரலாற்றை படித்து புரியக்கூடிய சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. முஸ்லீம்களாகி நமக்கு அப்படி சூழலை ஏற்படுத்தியதா அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இதுவரைக்கும் படிக்கல, நம்ம அப்பப்ப டென்ஷன் ஆகிறோம், அப்ப ஆஃப் ஆயிடும். ஆனால் வேறு சிலர் அவர்களது வாழ்க்கை வழிமுறையவே மாற்றி இருக்கிறது, அவர்களை நேர்வழிக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம சொல்ல வந்த முத்தாய்ப்பான முக்கியமான மெசேஜ் என்னவென்று சொன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிராக தவறான பிரச்சாரம் நடைபெறுகிறது. இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன என்பதை இதற்கு முன்னாடி உள்ள ஒரு அமர்விலே நாம் பார்த்தோம். இன்றைய அமர்விலே நம்ம கொண்டு வந்த முக்கியமான பகிர்ந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், ஏன் பிரச்சாரம் நடைபெறுகிறது என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய அடிப்படையான இந்த கொள்கை கோட்பாடு முஸ்லீம்களை நினைத்த மாதிரி வளைப்பதற்கு, நினைத்த மாதிரி இட்டு செல்வதற்கு தடையாக இருக்கிறது. அந்த கோட்பாடு என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது ரப்பாக இருக்கின்றான், நாம் அனைவரும் அவனது அடிமையாக இருக்கிறோம். அப்படி என்றால் நமது வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய உரிமை ரப்புல் ஆலமீனுக்கு உரியது. அப்ப நாம் இஷ்டத்துக்கு வாழக்கூடிய உரிமை பெற்றவர்களா என்றால் இல்லை. மனிதர்களுக்கு எல்லா வகையிலும் எதையும் செய்யலாம் என்ற சுதந்திரம் இருக்கிறதா என்றால் இல்லை. எது நன்மை எது தீமை என்று நாம் இஷ்டத்துக்கு முடிவு செய்ய முடியுமா என்றால் இல்லை. ஆனால் மற்ற சைடில் என்ன இருக்குது என்று சொன்னால், மனிதர்கள் முழு சுதந்திரமானவர்கள், எதையும் முடிவு செய்யக்கூடிய உரிமை இருக்கிறது. அப்ப மார்க்கம், மதங்கள் இவைகள் எல்லாம் மனிதனுடைய அவசியத்திற்கு ஏற்ப, தேவைக்கு ஏற்ப பயன்படுத்திக் கொள்ளலாம், இல்லை என்றால் விட்டுவிடலாம். மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளே மதங்கள், மார்க்கம் இருந்தால் பிரச்சனை இல்லை, மார்க்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே மனிதன் இருந்தால் பிரச்சனை இருக்கிறது. இப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு உட்பட்டு முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள், ஆகவே அது அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே இஸ்லாத்தினுடைய ஹக்கு வளர்ந்து கொண்டே போவது அவர்களுக்கு ஒரு கவலையாக இருக்கிறது. அதே சமயத்தில் மார்க்கம் நமது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தால் பிரச்சனை இல்லை. அதனாலதான் முஸ்லீம்கள்ட்ட என்ன முயற்சி நடைபெறுகிறது என்று சொன்னால், நீங்களும் என்ன செய்யுங்க, உங்க மார்க்கம் நல்ல மார்க்கம் தான், ஆனா கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுங்க, ஒரே வாக்கில் பிடிச்சிட்டு நிக்கிறீங்க என்று சொல்வதை பார்க்கிறோம். எல்லாம் அப்படியே பழைய காலத்தில் 7வது நூற்றாண்டு உள்ளதை ஏன் பின்பற்ற வேண்டும், 21வது நூற்றாண்டில் 1-2 அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒன்னு நீங்க தொட்டா என்ன நடக்கும், அட்ஜஸ்ட் பண்ண தொடங்கினா அல்ஹம்துலில்லாஹ் அவனுக்கு சக்சஸ் தான். ஏன் சக்சஸ்? ஒன்ன கையை வச்சுட்டா நம்மளை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடலாம். ஆனால் என்ன வெற்றி அடையவில்லை என்று சொன்னால், இதுவரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சொன்ன மாதிரி கையிமன் யுந்திர பஸன் ஷதீதா, இந்த வேதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், வலம் யஜஅல் லஹு இவஜா, அதில் எந்த வளைவையும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. கையிமன், அது உறுதியாக இருக்கிறது. அதனால இந்த மார்க்கத்தை என்ன செய்ய முடியாது, கொஞ்சம் வளைங்க, கொஞ்சம் நெளிங்க. ஏதாவது ஒரு முஸ்லீம் கூட வந்து ஆமாங்க நமது மார்க்கத்திலே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம் என்று சொன்னால், முஸ்லீம் சமுதாயம் அவனை சொல்ல இவன் இஸ்லாத்தில் உள்ளவன் இல்லைன்னு முடிஞ்சு போச்சு, அவனே இஸ்லாத்துக்கு வெளியே போயிடுவான். அப்ப இஸ்லாத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, இப்படிப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய முடியாது என்பது இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு தீவிரமான முறையிலே அனைவரும் கைகோர்த்து கொண்டு
எதிர் பிரச்சாரத்தை செய்வதற்கு ஒரு பிரதானமான காரணியாக இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக இந்த அடிப்படை இன்றைய அமர்வினுடைய நோக்கம். ஆக அந்த வகையிலே இதை நாம் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தஆலா இந்த உண்மையான இந்த மார்க்கத்தின் அடிப்படைகள், இதற்கு எதிராக வரக்கூடிய பொய்க்கு எதிராக எப்படி போராட வேண்டும், எப்படி இதற்கு அந்த உண்மை இலகுவான முறையிலே பொய்யை வெற்றி கொள்ள முடியும் என்பதை பற்றி இஸ்லாத்தின் அடிப்படையிலே சில செய்திகளை அடுத்து வரக்கூடிய வாய்ப்பிலே நாம் பார்ப்போம். அல்லாஹ் அப்படிப்பட்ட தௌஃபீக் தந்தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.